இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஜூலை 8ஆம் தேதி. அன்புமிகு இறை மக்களே, இந்த நற்செய்தி ஒரு வித்தியாசமான நற்செய்தி. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18 முதல் 26 தொழுகை கூட தலைவர் ஒருவர் வந்து, என்னுடைய மகள் இப்பொழுதுதான் இறந்தாள். இதற்கு முன்பாக நாம் நற்செய்தியில் படிக்கின்றோம், என் மகள் மிகவும் சாகும் தருவாயில், இறக்கும் தருவாயில் இருக்கின்றாள், அவளை குணப்படுத்தும் ஆண்டவரே என்று அழைக்கின்றார் ஞாயிறு தொழுகை கூட தலைவர். ஆனால் இங்கு மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18 முதல் 26 என் மகள் இப்பொழுதுதான் இறந்து விட்டாள், ஆனால் இப்பொழுதுதான், எனவே என் மகளுக்கு உயிரை கொடும். உயிர் இல்லாத நிலையில் உயிரை கொடுக்கின்ற வல்லமை படைத்தவர் ஆண்டவர் என்பதை அந்த தொழுகை கூட தலைவர் உணர்ந்திருக்கிறார். வாழ்வு என்பது இயேசுவில் வாழும்பொழுதுதான் அது உண்மையான வாழ்வு. அந்த உண்மையான வாழ்வு தான் நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்லும். அந்த உண்மையான நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதற்கு இந்த தொழுகை கூட தலைவரைப் போல நமக்கு உயிருள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கிறதா? இருக்குது ஃபாதர். ஆனால் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது? செத்த விசுவாசம். அன்புமிகு இறைமக்களே, இந்த 2 விசுவாசங்களில் நாம் அதிகமாக பின்பற்றுவது இறந்த விசுவாசம். இந்த தொழுகை கூட தலைவர் உண்மையிலேயே ஒரு உயிரோட்டம் உள்ள விசுவாசத்தை பெற்றிருக்கிறார். மகள் இறந்து விட்டாள் என்று தெரிந்தும் இயேசு எனக்கு உயிர் கொடுப்பார். நிறைய நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் இறந்தவர்கள் நினைத்து நாம் கவலைப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கின்றோம். விசுவாசத்தில் உயிர் பெறுவோம், விசுவாசத்தில் நிலைவாழ்வு பெறுவோம், விசுவாசத்தில் ஆண்டவர் என்னோடு உறவு கொண்டவர்களை, என்னோடு வாழ்ந்தவர்களோடு, என்னோடு அன்பு கொண்டவர்களோடு, நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தவர்களோடு, நல்ல ஒரு மனித நேயமிக்க வாழ்க்கை வாழ்ந்தவர்களோடு, இயேசுவை போல நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்களோடு, இறை அரசின் விழுமியங்களை பின்பற்றியவர்கள் நிச்சயம் இறந்த பிறகும் ஆண்டவரோடு வாழ்கின்றார்கள், நமக்காக வாழ்கின்றார்கள், நமக்காக பரிந்துரை ஜெபம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே அவர்கள் இறக்கவில்லை, வாழ்கிறார்கள். அந்த ஒரு நிலைவாழ்வை பற்றிய முன்சுவைதான் நம்பிக்கையின் வழியாக நாம் உயிர் பெற முடியும், வாழ்வு பெற முடியும், நிலைவாழ்வு பெற முடியும் என்பதை நமக்கு இந்த தொழுகை கூட தலைவரின் வழியாக இயேசு எடுத்துரைக்கின்றார். நாமும் இயேசுவின் மீது உண்மையான நம்பிக்கை வைப்பதன் வழியாக நாமும் வாழ்வு பெற முடியும். அந்த நம்பிக்கையின் வழியாக பிறருக்கும் வாழ்வு கொடுக்க முடியும். இந்த 2 வாழ்வும் சேர்ந்து நிலைவாழ்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு உண்மையான வாழ்வாக இருக்கும். இறந்து விட்டார்கள் என்று கவலைப்படாதீர்கள். அவர்கள் இறைவனோடும் நம்மோடும் எப்பொழுதும் நிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து தொடர்ந்து கடவுளுடைய அன்பை சுவைப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இறப்பை தகர்த்தெறிந்து நமது வாழ்வில் உயிர்ப்பையும் வாழ்வையும் நிலை வாழ்வையும் அளிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.